ஆமேன். இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமேன்னு சொன்னா பதிலே வர மாட்டேங்குது. ஆமேன், ஆமேன். என் தொண்டை கட்டி போயிருக்கு. அப்படின்னாலும் நான் அப்படி அதையும் மிஞ்சி தடைகளை தகர்க்கிற ஒரு மாதிரி ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விரிவாய்த்திரு. ஆமேன். ஆசீர்வாதத்தின் ரகசியம் எங்க இருக்குன்னா, உன் வாயை அதை நன்மையினால் நிரப்பு. உன் சத்தத்தை எக்காலத்தை போல உயர்த்து. ஆமேன். ஆர்ப்பரிக்கும் பொழுதுதான் எரிகோ கோட்டை விழும். வாயை விரிவாய் திறக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? நன்மையினால நிரப்புறார். அப்ப எவ்வளவு தூரம் வாயை திறக்கிறோமோ, எவ்வளவு தூரம் ஆராதிக்கிறோமோ, அத்தனை பாத்திரத்தையும் கர்த்தர் நிரப்பிடுவார். ஆமேன். வேதம் சொல்கிறது, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், விருப்பமுள்ளவன் பெற்றுக்கொள்ள கடவன். ஆமேன். ஆசீர்வாதத்தின் ரகசியம், ஆண்டவர் ஒருவனை ஆசீர்வதிப்பதின் ஒரு ரகசியம் என்னன்னா தாகம்தான். ஆமேன். தாகம் இருந்தா என்னிடத்துல வா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். அது ஒரு காலம் தாகம் மீண்டு வராது. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதித்தால், கர்த்தர் ஒருவரை உயர்த்த நினைச்சிட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த வெற்றியின் ரகசியம் எங்க இருக்குன்னா தாகத்துல இருக்கு, வாயை விரிவாய் திறப்பதில் இருக்கிறது. ஆகவே கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க, கர்த்தரை உயர்த்த உயர்த்த, கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அல்லேலூயா சொல்லுவதற்கு, ஆமேன் சொல்லுவதற்கு ஒரு நாள் நம்ம வெட்கப்படவும் கூடாது, அதில் ஒரு காம்பன்சேட் பண்ணவும் கூடாது. ஆமேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். வேதத்தை நம்ம திருப்புவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்றைக்கு தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமேன். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அதற்கு முந்தின வசனத்தை கூட கவனிங்க. அந்த முந்தின வசனம் என்ன சொல்லுது? 9ஆம் வசனம், தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அலிம்பனுக்கு சகோதரன். ஆமேன். நம்ம வேலையில எப்படி இருக்கக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிப்பதில் அசதியா இருக்கக்கூடாது. வசனத்தை கேட்பதில் அசதியா இருக்கக்கூடாது. ஆமேன். அப்போ 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் தான் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பானா? சுகமாய் இருப்பான். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, எப்படி ஓடி சுகமாய் இருப்பது. எப்படி ஓடுனா சுகமாய் இருக்க முடியும், எப்படி ஓடுனா வெற்றி பெற முடியும், எப்படி ஓடுனா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் என்ன பண்ணுவானா? ஓடி சுகமாய் இருப்பான். ஆமேன். அப்போ தேவன் நமக்கு துருகமாய் இருப்பார். துருகம்னா என்னன்னா பெரிய பலன், ஒரு உயர்ந்த கோட்டை, அதுதான் துருகம். ஆமேன். அந்த பெரிய உயர்ந்த பலனுள்ள ஒரு கோட்டைக்குள்ள நீதிமான் ஓடி அங்க எப்படி இருப்பானா? சுகமாய் இருப்பான். ஆமேன். இப்ப நீதிமான்னா யாரு அப்படின்னா, சங்கீதம் 24:4-5 சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் தேவனால் நீதியை பெறுவான். ஆமேன். அப்ப அந்த நீதிமானுக்கு கர்த்தர் துருகமாய் பலனாய்
அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதம் 18:1-2 தாவீது இப்படியாக ஆரம்பிக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம்னா உயர்ந்த கோட்டை, உயர்ந்த பலன், என் கேடகம், என் இரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. அப்போ கர்த்தரின் நாமம் தான் நமக்கு எதா இருக்கிறது? இந்த வாசிக்கிறோம்ல, கன்மலை, கோட்டை, இரட்சகர், துருகம், கேடகம், இரட்சண்ய கொம்பு, உயர்ந்த அடைக்கலம். இதெல்லாம் எங்க இருக்கு? கர்த்தருடைய நாமத்தில் இருக்கு. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமேன். இப்போ நீதிமான், நான் ஏற்கனவே சங்கீதம் 24:4-5 நம்ம வாசித்தோம். நம்ம நீதிமானாய் மாறுவது எப்படி அப்படின்னு பார்த்தோமே என்றால், ரோமர் 4:25 ரோமருக்கு எழுதின நிருபம் 4:25 ஒரு வாசிங்க. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 5:1 அடுத்த வசனம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமேன். அப்ப நம்முடைய பாவங்களுக்காக ஒருத்தர் கல்வாரி சிலுவையில மரிச்சிருக்கிறார். நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்காக சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இப்ப யாரெல்லாம் இயேசு ரத்தத்தால நான் கழுவப்பட்டு இருக்கிறேன், என் பாவங்களை எல்லாம் நான் சிலுவையில அறைஞ்சிட்டேன், இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார், அவர் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்கெல்லாம் யாரு? நீதிமான். ஆமேன். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். அப்போ ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசுக்காக, இயேசு என் பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் நீதிமான். அவர்கள் எல்லாரும் எங்க போய் அடைக்கலமா இருப்பாங்க? கர்த்தருடைய நாமத்தில், அவருடைய பலத்த துருகத்தில் அடைக்கலமாய் சுகமாய் வாழ்ந்திருப்பாங்க. ஆமேன். சரி, நம்ம எப்படி ஓடி அந்த அடைக்கலத்திற்குள்ள, அந்த செட்டைகளுக்குள்ள சுகமாய் இருப்பது? எப்படி ஓடணும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ விசுவாசினுடைய வாழ்க்கை, ஒரு வெற்றியின் ரகசியம், ஒரு சமாதானத்தை அடைவதற்கு, இல்லாவிட்டால் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு. ஆமேன். நம்ம எப்படி ஓடினா கர்த்தர் வெற்றியை தருவார், எப்படி ஓடினா லெக்கை அடைய முடியும், அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய நோக்கம்லாம் என்ன? சுகமாக இருக்கணும். வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனை, சத்துரு போராட்டம், பயம், திகில், இதெல்லாம் நம்ம விட்டு விலகணும்னா எங்கே அடைக்கலாம்? கர்த்தரின் நாமந்தான் நமக்கு பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அதுதான் ஆண்டுடைய விருப்பம். இப்போ முதலாவது ஒரு வெற்றியின் ரகசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எங்க ஆரம்பிக்கும்னா, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக 1 கொரிந்தியர் 9
1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். 24, 26ஆம் வசனத்தை கவனமாய் வாசிக்க கேட்போம். முதலாவதாக பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடு. ஆமேன். அப்போ ஒவ்வொருவரும் 10ஓட 11 நான் ஓடுறேன், அவங்களும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். எல்லாரும் சர்ச்சைக்கு போறாங்க, நானும் சர்ச்சைக்கு போறேன். அப்படி நம்முடைய ஓட்டம் இருக்கக்கூடாது. எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதா. ஆலயத்திற்கு வந்தா இன்னைக்கு ஏதோ ஒன்று நான் பெற்றுக்கொண்டு தான் செல்லணும். இன்னைக்கு என்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ அந்த பிரச்சனை மாறணும். என்ன தேவையோடு வந்தீங்களோ அந்த தேவையை பெற்றுக்கொண்டு தான் நான் செல்லுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, எல்லாரும் ஓடலாம், ஆனால் நான் எப்படி ஓடுவேன்? பெற்றுக்கொள்ளத்தக்கதா. என்னுடைய நோக்கம் எல்லாம் வெற்றி, அவருடைய நோக்கம் எல்லாம் பெற்றுக்கொள்ளுவதில்லை, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது. ஆமேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஆலயத்துக்கு பெற்றுக்கொள்ளணும்? ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, இல்லை ஒரு வார்த்தையை, ஒரு சுகத்தை, ஒரு அற்புதத்தை, அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல நான் பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறேன், என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து கர்த்தர் என்னை மகிழ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறார். என் ஜனங்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவரை தேடி வருகிற ஒருவர் கூட வெறுமையா போனதே இல்லை. அத்தனை பேரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு தான் சென்றான். ஆமேன். இப்போ முதலாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஆமேன். தாகத்தோடு ஓடணும். ஆகவே தான் அடுத்த 1 கொரிந்தியர் 9:26 சொல்லுகிறாரு, ஆதலால் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக. நமக்கு ஒரு தேர்வு எழுதுனா வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் செய்வீங்கன்னா கர்த்தர் அதில் வெற்றியை தருவார். ஆமேன். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் கொடுக்கிற தேவனிடத்தில், பெற்றுக்கொள்ளுகிற தேவனிடத்தில், ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் நான் போகிறேன். ஆகவே நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நிச்சயத்தோடு வருவீர்கள் என்றால் அந்த விசுவாசம் உங்களுக்கு பதிலை தரும். ஆமென். அல்லேலூயா. அப்படித்தான் இயேசுவை தேடி போனவங்க எல்லாரிடத்துலையும் அந்த விசுவாசம் இருந்தபடினால தான், ஸ்திரியே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். கானானிய ஸ்திரீக்கு எப்படியாவது என் மகளுக்கு ஒரு சுகம் வேணும், அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்ந்தால் இயேசு கொடுத்த பதில் என்ன? ஸ்திரியே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும், விரும்புகிறதை உனக்கு நான் தரேன். அப்படிதான் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு நிச்சயத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு ஆண்டவரிடத்துல நீங்க வருவீர்கள் என்றால் கர்த்தரின் நாமம் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு பலத்த துருகமாயிருக்கும். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமேன். நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமேன். இப்போ முதலாவது நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? பெற்றுக்கொள்ள தக்கதாக ஓடணும். ஆகாயத்தில் அடிக்கிறவன், அதாவது ஆகாயத்தில் சிலம்பம் பண்றவனா இருக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க ஆண்டவரை நம்பி வந்திருப்பீங்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாது. நான் விசுவாசிக்கிறேன்,
அந்த 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 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து தான் அனுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் பிலிப்பியர் 3:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நான் தொடருகிறேன். ஆமென். அந்த லெக்கை அடைகிற வரைக்கும் பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு நீங்க ஓடும் பொழுது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவன் வெற்றியை தருவார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஆண்டவரிடத்துல வாங்க, அந்த நிச்சயத்தோடு வாங்க. லூக்கா 19:3-4 திருப்போமா, எப்படி ஓடணும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நம்ம திருப்புவோம். எப்படி நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயத்தோடு ஓடும்படி. லூக்கா 19:3 சகையு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏற. சகையுக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும். அவருடைய காரியங்களை நிறைய கேள்விப்பட்ட உடனே அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்கும்படி முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். இயேசுவை எங்க பார்க்கலாம்? அந்த வகையை, அந்த வழியை தேடிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிறது. எரிகோ வீதியில இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்றான்? எப்படியாவது இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷமான இயேசுவை இன்றைக்கு நான் என்ன பண்ணிடணும்? பார்த்துடணும். அதற்காக அவன் எந்த விலைக்கரையும் செய்ய ஆயத்தமாய் இருந்தபடினாலதான், அவன் குள்ள மனுஷனாய் இருக்கிறபடினால ஜனக்கூட்டத்திற்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு அமர்ந்திருந்தான். இயேசு அந்த இடத்துல வந்து நின்று சகைவே என்று அவனை அழைத்து, அவன் எதை விரும்பினானோ அதற்கு மேலவே செய்தார். ஆமேன். இன்றைக்கு வாப்பா, அவன் வீட்டிலே நான் தங்கிடுறேன், என்னை பார்க்க தான் வகை தேடினா, ஆனால் இன்றைக்கு முழுவதும் நான் எங்கே? உன் வீட்டில் ஸ்டே. ஆமேன். அப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற நிச்சயத்தோடு வந்தா, நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஆமேன். இப்போ வெற்றியின் ரகசியம் முதலாவது எங்க இருக்குன்னா, நிச்சயம் பெற்றுக்கொள்ளுவேன். நிச்சயமா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா சுகத்தை தருவார், நிச்சயமா நான் வாழ்ந்து சுகமாயிருப்பேன், நிச்சயமா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இதுவரைக்கும் கர்த்தர் என்னை வெட்கத்தில் ஒப்பு கொடுக்கல, இனிமேலும் வெட்கத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அந்த நிச்சயத்தோடு வாருங்களேன், கர்த்தர் இந்த மாதம் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். முதலாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ரெண்டாவதாக எப்படி ஓடணும்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோம். பிலிப்பியர் 3:13 பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ஆமேன். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா, எப்படி ஓடணும்னா, ஓடும் பொழுது பின்னால திரும்பி பார்க்க கூடாது. ஆமேன். பின்னானவைகளை மறந்துடணும், முன்னானவை அந்த லெக்கை நோக்கி ஓடணும். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம திருப்புவோமே என்றால், ஆதியாகமம் 19:17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே,
நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். ஆமென். ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால், நம்முடைய ஓட்டத்தில் ஒரு நாளும் பழையவைகளை பின்னிட்டு என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது. ஆமென். லோத்துட்டு ஆண்டவர் அதை தான் சொன்னார், பின்னிட்டு பார்க்காதப்பா, உன் ஜீவன் தப்ப என்ன பண்ணிடு, மலைக்கு ஓடிப்போ என்று சொன்ன பொழுது லோத்தினுடைய மனைவி என்ன பண்ணினா, பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி. ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்காக அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவள் எல்லாம் ஒளிந்து போய் சகலத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயா 43:18-19 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்காதீங்க, பழைய தோல்விகளை நினைக்காதீங்க, பழைய அவமானங்களை நினைக்காதீங்க. அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ நினைக்க கூடாது. முன்னானவைகளை நாடி கர்த்தரை நோக்கி நீங்க ஓட 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 பழைய காரியங்களெல்லாம் விட்டு விட்டு கர்த்தரையே நோக்கி பார்த்து முன்னால ஓட ஓட கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை நிச்சயமாகவே தருவார். ஆமென். பழைய வாழ்க்கையை நோக்கி பார்க்க கூடாது, பழைய காரியங்களை நோக்கி பார்க்க கூடாது, பழைய தோல்வியை நோக்கி பார்க்க கூடாது, பழைய பயத்தை விட்டுவிட வேண்டும், பழைய தோல்வியை சிந்தித்து பார்க்க கூடாது, பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இப்பொழுது நான் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் என் வாழ்க்கையில தஞ்சமா நான் வைத்திருக்கிறபடியால், என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் அந்த லெக்கை நோக்கி நான் ஓடும் பொழுது கர்த்தர் எனக்கு பலனை தருவார். ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன், ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் ஒருபோதும் என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையிலே அவன் கழுதைகளை தேடி போடும் பொழுது அது பழைய வாழ்க்கை. என்றைக்கு சாமுவேலை சவுல் சந்தித்தாரோ, என்றைக்கு சாமுவேல் சவுல் மேல ஒரு அபிஷேக எண்ணெயை ஊற்றினாரோ, சவுலுடைய பழைய வாழ்க்கை மாறினது. கர்த்தர் வேற இருதயத்தை கொடுத்தார், புதிய இருதயத்தை கொடுத்தார், ஒரு தீர்க்க தரிசியாய் அவனை மாற்றினார். கழுதையை தேடி போனவனாக அல்ல, அவனை ஒரு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகவே பின்னால இருக்கிற காரியத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. இப்பொழுது எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், என் வாழ்க்கையை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறார், என்னை காண்கின்ற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்து, எப்பொழுதும் வெற்றியை தருகிறவர். நான் ஒருபோதும் தோற்று போவதே இல்லை. ஆகவே நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும், பின்னாடி திரும்பி பழைய பலவீனம், பழைய புலம்பல், பழைய காரியம், இன்னும் சத்துரு என்னை துரத்துறான், மந்திரவாதி என்னை துரத்துறான், பழைய பலன் எனக்குள்ள பழைய சோர்வு இருக்கிறது, அதெல்லாம் நீங்க விட்டுறணும். ஆமென். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறார். இப்பொழுது உலகம் என்னை ஆளுகை செய்யல, கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறார். ஆகவே பழையவெல்லாம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவெல்லாம் ஒளிந்து போயிடணும். அவன் புது சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். என்னாகமத்தில் வாசித்து பார்த்தோம் என்றால் 14ஆம் அதிகாரம் 2:4, என்னாகமம் 14:2 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவளை வனாந்தரத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நேராய் நடத்தும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஆமென். பின்னானவங்களே நினைச்சு பார்க்குறாங்க, அவங்களுக்கு எது பெஸ்டா இருக்கு, எகிப்தினுடைய கொம்மட்டிக்காயும்
அந்த கீரையும் அந்த அடிமைத்தனத்தையும் எகிப்துக்கு போனா நலம் அப்படின்னு எகிப்தையே பின்னால காரியங்களையே யோசித்து அவங்க பார்த்திருந்தபடினாலதான் ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா 23ஆம் வசனத்துல, இந்த ஜனங்கள் எப்பொழுதும் பழசையே நினைச்சு புலம்பிட்டே இருக்கிறபடினால அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதை, அல்லேலூயா, 20 வயதுக்கு மேல உள்ள ஒருத்தனும் எங்க போறதில்ல, கானான் தேசத்துக்குள்ள போறதில்ல. காரணம் என்ன? பழைய எகிப்தையே, பழைய கொம்மட்டி காயவே, பழைய அந்த கீரையே நினைச்சிட்டு இருந்தபடினால கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒருவன் கூட அதுல போறதில்லை. ஆமேன். நம்மெல்லாம் யாரை நோக்கி நம்ம ஓடணும்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி கிறிஸ்து அழைத்த பந்தய பொருளின் இலக்கை நோக்கி நீங்க ஓடும் பொழுது உடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமேன். அல்லேலூயா. சங்கீதம் 44, 18, 19 அங்கே சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 44, 18, 19 அப்படிதான் நம்ம சொல்லணும். இந்த வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒருபோதும் உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கவும் இல்லை, துரோகம் பண்ணவும் இல்லை, எதுவுமே செய்யலை. ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய ஓட்டம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு துருகமாய் மாறுவார், அடைக்கலமாய் மாறுவார், ஜெயத்தை அவர் தருவார். ஆமேன். முதலாவது எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதா. ரெண்டாவது, ஓட ஆரம்பிச்சுட்டா பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஆகவேதான் மூன்றாவதாக நம்ம எப்படி ஓடணும்னு பார்த்தா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24, 25 ஒருத்தர் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் என்ன பண்ணக்கூடாது, ஓட்டத்தை நிறுத்தாதே என்று புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற போனார். மூணாவது, ஓட ஆரம்பிச்சிட்டோம்னா பிரேக் போடவே கூடாது. பாயிண்ட் டு பாயிண்ட், நான் ஸ்டாப். இப்போ நிறைய பஸ் பார்த்துருக்கீங்களா? பாயிண்ட் டு பாயிண்ட், நான் ஸ்டாப் மாத்திரம். உணவகம் நில்லா பேருந்து, அதில் தான் நம்ம போக பிரியப்படுவோம் இல்லையா? ஊருக்குள்ளே போகிற பேருந்தில், சாப்பாட்டுக்கு டிக்கெட்டில் போடுற பேருந்தில் நம்ம ஏற பிரியப்படவே மாட்டோம். எதில் போக பிரியப்படுவோம்? பாயிண்ட் டு பாயிண்ட், நான் ஸ்டாப், பைபாஸ் ரைடர். அப்படிதான் நம்முடைய ஓட்டம் இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. இது யார் சொல்றா? சுனேமியால் சொல்லுகிறாள். தன் வேலைக்காரனை பார்த்து, ஏம்பா, வழியில எவன் நிறுத்தினாலும் ஓட்டத்தை என்ன பண்ணாத, நான் சொல்ற வரைக்கும் நிறுத்தாத, ஓடிட்டே இரு. கழுதை என்ன பண்ணு? ஓட்டிட்டே இரு. எங்க ஓட்டணும்? கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனை போய் அடையிற வரைக்கும் அந்த ஓட்டத்தை என்ன பண்ணாத, நிறுத்தாம ஓடு. ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் சுனேமியால் தன்னுடைய மகனை இழந்த சூழ்நிலையில அந்த எலிசாவின் நிமித்தமாக தனக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. அந்த குழந்தை மரிச்சு போகுது. இப்போ அந்த குழந்தைக்காக யார் இடத்துல போகிறார்? கர்மேல் பர்வதத்துல எந்த எலிசா சொல்லி குழந்தை கிடைத்ததோ அந்த குழந்தைக்காக ஓடுறான். இப்போ போற வழியில யார் தடுத்து நிறுத்தினாலும் ஓட்டத்தை என்ன பண்ணக்கூடாது. ஏன் அவ அப்படி சொல்றா? தன் கணவனிட்டே அவ சொல்லல. எங்க போறான்னு கேட்டா கூட சொல்லல. என்ன சம்பவித்தது என்கிற சம்பவத்தையே சொல்லல. அவருடைய லக்கு எல்லாம், அவருடைய ஆசை எல்லாம், பெற்றுக்கொள்ளுவேன், என் மகனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும்,
கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஓட்டத்தை நிறுத்து. எவனாவது 4 கேள்வி கேட்டான்னா, எங்கே போகிறான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். 4 பேர் என்ன சொல்லுவான்? அப்படி கேட்டா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, போமா போய் அடக்கத்தை பண்ணு, கலரத்தோட்டத்தை பாருன்னு சொல்லுவான். ஆனால் அவன் சொன்னா, எங்கேயும் நிறுத்தாத, எவன் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாத, பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற நிச்சயத்தோடு ஓடிட்டே இரு. ஓடு ஓடு. ஆமேன். கழுதை எங்கு நிறுத்தாத. ஆமேன். அப்படி அவள் கர்மேல் பருவத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துல போனால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஆமேன். அதே போலதான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேர் உங்கள் ஓட்டத்தை தடுப்பதற்காக பல காரியங்களை செய்யலாம், பல சூழ்நிலைகள் வரலாம். ஆனா உங்க ஓட்டத்தை ஒருபோது நீங்க நிறுத்தாதீங்க. உங்களுடைய லெக்கை அடைகிற வரைக்கும் எந்த டைவர்ஷனுக்கு இடம் கொடுக்காம, நான் லெக்கை அடைகிற வரைக்கும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் ஆண்டவரை நோக்கி ஓடிட்டே இருப்பேன். நீங்க ஓடுவீர்கள் என்றால், ஒருவேளை நீங்க ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அதை லெக்காய் வைத்திருப்பீர்கள் என்றால், அதை அடைகிற வரைக்கும் நீங்க ஓடுங்க. நிச்சயமா கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமேன். பாருங்களேன், எலியா கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறார். கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தேவன் நிரூபிக்கிறார், பலத்த அற்புதங்களை செய்கிறார். ஆனா அடுத்த அதிகாரத்துல எலியாவுடைய ஓட்டத்தை நிறுத்தும்படி யெசபேல் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாக, யெசபேலுக்கு புறப்பட்ட அந்த ஓட்டத்தை நிறுத்தக்கூடிய அந்த வார்த்தை நிமித்தமாக சூறைச்செடியின் கீழே போய் அமர்ந்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆமேன். அப்படி உங்களுக்கு நிறைய யெசபேல்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாய் நிறைய போராட்டங்கள் வரலாம். ஆனா எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று உங்கள் ஓட்டத்தை நீங்க தொடரும் பொழுது, எத்தனை யெசபேல்கள் வந்தாலும், எத்தனை ஆமான்கள் வந்தாலும், எத்தனை மொர்தைகள் வந்தாலும், சூனேமியாலை போல எந்த சத்தத்திற்கும் செவி கொடுக்காதபடி, ஓட்டத்தை நிறுத்தாதபடி, இலக்கை அடைகிற வரைக்கும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், நிச்சயித்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், சூழ்நிலைகள் யெசபேலை போல வரலாம், ஆமானை போல வரலாம், மொர்தாகை போல வரலாம், யோர்தானை போல வரலாம், சிவந்த சமுத்திரத்தை போல வரலாம், எரிகோ கோட்டை போல வரலாம். நம்முடைய லெக்கு என்ன? பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த தேசத்தை அடைகிற வரைக்கும், சிவந்த சமுத்திரம் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், எரிகோ கோட்டை வந்தாலும், அந்த ஓட்டத்தை நிறுத்தாதபடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மணிபுத்திரன் அல்ல. கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார், கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார். என் ஓட்டம் ஜெயமாய் முடியும். அந்த லெக்கை நான் அடைவேன், அந்த பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வேன். என்னை தடுப்பதற்கு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் இருப்பவர் யார்? அல்லேலூயா. உங்கள் ஓட்டத்தை நிறுத்த யெசபேல் வரலாம், சிவந்த சமுத்திரம் வரலாம், யோர்தான் வரலாம். எது வந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி எப்படி இருப்பான்? சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய ஓட்டத்தை, உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் மற்ற காரியம் தடுத்து நிறுத்தவே கூடாது. ஆமேன். யோவான் 18:25 வாசித்தோமே என்றால், சீமோன் பேதுரு கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை அன்பு வைத்து செய்தாலும், சீமோன் பேதுரு அங்கே அநேகருடைய நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? குளிர் காய்ந்துட்டு இருக்கிறான். அப்படி நின்று குளிர் காய்ந்து கொண்டு இருந்தபடினால அவன் இயேசுவையே மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் நம்ம குளிர் காயும்படி நின்றக்கூடாது. ஆமேன். ஆவில எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். கர்த்தர் பலனை தந்துட்டே இருப்பார், கர்த்தர் சார்ஜ் பண்ணிட்டே இருப்பார். ஆமேன். அல்லேலூயா. நான் ஸ்டாப்பா ஓடும் பொழுது நீங்க அந்த லெக்கை அடைவீங்க. அந்த பந்தய பொருளை கர்த்தர் தருவார். சுகமாய் நீங்க தங்கி இருப்பீங்க. 4வதாக எப்படி ஓடணும்? சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். ஆமென். நம்மளை கேலி பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பரியாசம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க.
கர்த்தரை தேடி போய் உனக்கு என்ன கிடைச்சது, சபைக்கு போய் என்ன கிடைச்சது அப்படின்னு நிறைய பரியாசம் பண்ணுறவங்களும், கிண்டல் பண்ணுறவங்களும், கேலி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த பரியாசக்காரர் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிற்கவே கூடாது. சவுல் இவனா நம்ம ரட்சிப்பான் என்று அவனை ராஜாவாய் மாற்றின பொழுது அநேகர் அவனை பரியாசம் பண்ணினான். ஆனால் அவன் காது கேட்காத போல போயிட்டான். ஆமேன். நம்மளுக்கும் சில நேரத்தில் என்ன கேட்கக்கூடாது, காது கேட்கக்கூடாது, செவிட்டா அப்படியே போயிட்டே இருக்கணும். பல பேர் பல காரியங்களை பேசுவாங்க. பெரிய பத்தினி வந்துட்டா, பெரிய உண்மை உத்தமான வந்துட்டான் அப்படின்லாம் நிறைய பரியாசம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம நிற்கவே கூடாது. அப்படியே நம்ம பரியாசக்காரர் பரியாசம் பண்ணுகிற இடத்துல நிற்கவே கூடாது. ஆமேன். எரேமியா 20:7 இப்படியாக எரேமியா சொல்லுகிறார், நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்ன பண்றாங்க, பரிகாசம் பண்ணுகிறார். இது யோபு சொல்லுகிறார் பாருங்களேன். யோபு 16:20 என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஆறுதல் சொல்ல வந்த 3 நண்பர்கள் யோபுவை என்ன பண்ணாங்களா, பரியாசம் பண்ணினான். அவன் என்ன பண்ணான், தேவனை நோக்கி கண்ணீர் சிந்தினான். ஆமென். அப்போ பரியாசம் பண்ற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். நெகட்டிவான காரியங்களை பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கும். இதெல்லாம் நடக்குமான்னு உங்களை சோர்வுற பண்ணுகிற கூட்டம் இருக்கும். இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்ற கூட்டம் இருக்கும். இந்த வியாதி சுகமாக்க டாக்டரால முடியாது, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற பரியாசம் பண்ணுகிற பரியாசமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னால் செய்யக்கூடாதான அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ, ஒன்றுமே இல்லை. ஆமென். தேவனால் எல்லாம் கூட்டும். பரியாசம் பண்றவங்க அது வாட்டு பண்ணிட்டு இருக்கட்டும். ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதலை விட்டுட்டு என் தேவன் செய்ய நினைத்தது தடைபடா, அவரால் எல்லாம் கூடும் என்று பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்காராதபடி நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிரும். யோனாவை பாருங்களேன். யோனா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 1074ஆம் வசனத்துல யோனா எங்க உட்கார்ந்து இருக்காரு பாருங்களேன். யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை பார்க்கும்படி அதன் கீழ் நிழலிலே உட்கார்ந்திருந்தான். ஆமென். அந்த நினிவேக்கு நடக்கிறத ரொம்ப ஆசையோடு பார்க்கும்படி யோனா உட்கார்ந்து இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். ஆமென். அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லுது. யோசேப்புக்கு சத்துரு யாரு, அவனுடைய வீட்டார். அப்படிலாம் வரலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாமல் நீங்கள் ஓடுங்க. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய், நாம் உண்மை இல்லாவிட்டாலும் கர்த்தரோ உண்மையுள்ளவராயிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போய் எலியாவை போல போதும் கர்த்தாவே நீங்க உட்காராதபடி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஓட பலனை தருவார். அன்றைக்கு எலியாவுக்கு தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்துல தண்ணீரையும் கொடுத்து, எலியாவே இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவை அனுப்பின அதே தேவன் உங்களையும் இன்றைக்கு உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். 4ஆவதாக உட்காராம ஓடிட்டே இருக்கணும். 5ஆவதாக எப்படி ஓடணும், 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 21 நம்ம திருப்புவோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும். யோவாப் கூசியை நோக்கி,
நீ போய் ஆ ஆ அதற்கு அவன், எப்படியானாலும் இங்கே ஒரு 2 பேரை நம்ம பார்க்கிறோம். கூசி, அகிமாஸ். இப்போ இதனுடைய காரியம் என்னன்னா, யோவாப் அப்சலோமை வெற்றி பெற்ற பிறகு தாவீது ராஜாட்ட போய் அந்த வெற்றியை குறித்து சொல்லணும். இப்போ யோவாப் சொல்லுகிறார், கூசிட்ட சொல்லுகிறார், நீ போய் செய்திய சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அகிமாஸ் சொல்றான், இல்லை நானும் ஓடுறேன். ஒரு செய்தி தான், அவன் போறான், உனக்கு வேற செய்தி இல்லையே அப்படின்னு சொன்ன. இல்லை நானும் ஓடுறேன், நானும் ஓடட்டுமே, எப்படியானாலும் நான் ஓடணும் அப்படின்னு கேட்ட உடனே யோவாப் சொல்றார், சரி ஓடுப்பா. ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நானும் ஓடணும்? ஆசைப்படுறீங்களா? வேகமாய் ஓடணும். அப்படி ஓடுன்னு சொன்ன உடனே அகிமாஸ் போய் சொல்லுவான்னு யோவாப் செய்தியை கூசிட்ட சொல்லி இருக்க. ஆனா அந்த அகிமாஸ் என்ன பண்றான்? கூசியை முந்தி வேகமாய் முன்னாடி போய் அந்த செய்தியை சொல்றான். ஆமென். இப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம் தடுமாறுகிறதா இருக்கக்கூடாது, ஃபாஸ்ட் பேசஞ்சரா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வேகமா ஓடணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதில் தாவீது சொன்னது போல, கர்த்தருடைய ஆலயத்துல போவோம் என்று சொன்ன பொழுது என் இருதயம் மகிழ்ச்சியாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னா எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். அப்படி மகிழ்ச்சியா இருந்தா எத்தனை மணிக்கு ஆலயத்துக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? 8:30 மணிக்கு நம்ம சர்வீஸ். நம்ம அம்மாலாம் அடையாறுலேருந்து தாகமாக வர, பரவாயில்ல கொஞ்சம் கிரேஸ் டைம் கொடுத்துடலாம். எங்கேருந்து வராங்க? அடையாறுலேருந்து வராங்க, ஆனாலும் வரணும் 8:30 மணிக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த அகிமாஸ் நானும் ஓடணும், ஒரு நல்ல செய்தி ராஜாவிடத்துல சொல்லுவதற்கு நானும் ஓடட்டுமே என்று கேட்ட பொழுது அங்கே அனுப்பப்பட்ட கூசியை அகிமாஸ் முந்தி வேகமாய் ஓடி போய் தாவீது ராஜாவிடத்துல அந்த செய்தியை சொன்னான். ஆமென். அதே போலதான் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? வேகமா இருக்கணும், துரிதமா இருக்கணும், ஆசையா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், முழு பலத்தோடு ஓடணும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக வேகமாய் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு என் ராஜாதி ராஜாவுக்காக, என் ராஜாதி ராஜாவை துதிப்பதற்கு, சர்வ வல்லவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு என் முழு பலத்தோடு முழு பலத்தோடு என் முழு சரீரத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தேட, கர்த்தரை மகிமைப்படுத்த நீங்கள் வேகமாய் ஓடும் பொழுது அங்கே தாவீது சொல்லுகிறார், அகிமாஸ் வருகிறார், இவன் நல்ல மனிதர், நல்ல செய்தியை கொண்டு வருவான் என்று ஒரு எதிர்பார்ப்போடு அகிமாஸின் ஓட்டத்தை தாவீது ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நல்ல மனிதர், நல்ல செய்தியை கொண்டு வருவான். அல்லேலூயா. கூசியை தோற்கடித்து அகிமாஸ் ஓடினான். தாவீது சொல்லுகிறான், இவன் நல்ல மனிதன், நல்ல செய்தியை கொண்டு வருவான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லணும், பிள்ளை எவ்வளவு தாகமா, எவ்வளவு வேகமா கர்த்தரை ஆராதிக்க ஓடி வந்திருக்கிறார், ஒரு நல்ல இருதயத்தோடு வந்திருக்கிறார் என்று கர்த்தர் உங்களை பாராட்டும்படி நீங்க ஓடி வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல அங்கே வாசித்து பார்த்தோம் என்றால், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில்
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி. ஆமேன். நம்ம முந்தணும். பெலிஸ்தன் அவன் பயங்கர ஆயுதத்தோடு வரலாம், ஆனா தாவீது தீவிரமாய் அந்த பெலிஸ்தனுக்கு முன்பதாக அவன் ஓடி அவனை வெற்றி பெற்றான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க வேகமாய் கர்த்தருக்காக செயல்பட வேகமாய் எழுந்து கர்த்தருக்காக பிரயாசப்பட சத்துரு தோற்கடிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோது நீங்க தயங்க கூடாது. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தயங்கி பயப்பட்ட கிதியோனை பார்த்து என் தேவன் சொன்னார், பராக்கிரமசாலியே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானவரை முறியடிப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருவை பார்த்து பயப்படக்கூடாது, மந்திரவாதியை பார்த்து பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று முன்னை சேதப்படுத்துவது இல்லை. நீ சிங்கத்தின் மேல நடப்பாய், விரியன் பாம்பின் மேல மிதிப்பாய். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால் சத்துரு எழும்புறதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிடணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி செய்தீங்கன்னா கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமென். நீங்க பயப்படக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் என்ன பண்ணுவானா, ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க செயல்படுங்க, ஆப்போசிட் பார்ட்டி தோத்து போயிடும். ஆமென். அப்படிதான் கோலியாத் வர்றதுக்கு முன்னாடி தாவீது தீவிரமாய் ஓடுனான். நம்ம ஓடுறத பார்த்த உடனே அவன் பயந்துடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த பெரியவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்க தோற்று போவதே இல்லை. ஆமென். சரி, ஐந்தாவது எப்படி ஓடணும்? வேகமாய் ஓடணும். ஏன்னா யோவான் 9:4 சொல்லுகிறது, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் கர்த்தருடைய காரியத்தை செய்யணும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆறாவதாக எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, நாம் எப்படி ஓட வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போமே என்றால் அங்க வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடக்கடுவோம். ஆறாவது, பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணிடணும்? தள்ளிட்டு ஓடணும். ஆமென். அதை தூக்கி சுமந்துட்டு ஓடக்கூடாது. நம்ம கேம்ஸில் பார்த்தோம்னா வீரர்கள் வீராங்கனைகளாம் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப எளிமையான ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. பாரமான எல்லாவற்றையும் தள்ளி விட்டு அவங்க ஓடுவாங்க. அப்படின்னா பாரம்னா என்ன? மத்தேயு என்ன சொல்கிறது? 6:25-34 வரைக்கும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், அதெல்லாம் விட்டுடுங்க. நீங்க ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிற நீங்க விசேஷித்தலா இருக்கு. அதினதின் நாளுக்கு அதினதின் பாடு போதும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்போ நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தேவையில்லாத காரியத்தெல்லாம் நிறைய பேர் சிந்தித்துட்டே இருப்பாங்க. மண்டைகளை போட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் விட்டுடணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். நான் திருமணம் ஆனவுடனே எங்கள் மாமனார் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, பேங்க் எந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டார். கேட்ட உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட்டா? அதுன்னா நமக்கு தெரியவே தெரியாதப்பா.
அப்போ ஆர்டி போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ எப்படி எதிர்காலத்து சேர்த்தே வைக்கலையா? உடனே அந்த வாசம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அவைகள் உண்கிறதும் இல்லை உடுக்கிறதும் இல்லை, அதினதின் நாளுக்கு அதினதின் பாடு போதுன்னு உடனே பதில் சொன்னேன். அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டார். பாருங்களேன், கர்த்தர் இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், தேவையில்லாத கவலை. நிறைய பேர் நாளைய தினத்தை குறித்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்தே அப்படியே உருகி போயிடுவாங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா. இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஜீவனோடு வைத்திருப்பதே பெரிய கிருபை. ஆகவே பாரமான எல்லாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற காரியத்தெல்லாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அவரை நோக்கி ஓடும் பொழுது வெற்றியை தருவார். தாவீதை பாருங்க, 1 சாமுவேல் 17:38-39 பாருங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38-39 வசனத்துல, யுத்தத்துக்கு போய் நான் கோலியாத்தை வீழ்த்துறேன்னு சொன்ன பொழுது அங்க 38-39 சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலைமையில போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு போய் வெற்றியை பெற்றான். ஆமென். அப்ப மற்றவங்க சொல்ற ஆலோசனைலாம் நீங்க ஓடாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு ஆலோசனையை தருவார். உங்களுக்கு இருக்கிற பலத்தோட நீங்க ஓடும் பொழுது அவர் உங்களை பலப்படுத்துவார். தேவையில்லாத காரியங்கள்லாம் விட்டு விட்டு, பாரமா இருக்கிறதெல்லாம் விட்டு விட்டு, உங்களை அழைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரையே நீங்க சார்ந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவங்க எழும்புவாங்க. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். மற்ற பாரமான காரியங்களெல்லாம் நீங்க விட்டு விட்டு கர்த்தரை சார்ந்து ஓடுங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். 7வதாக நம்ம எப்படி ஓட வேண்டும். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 801ஆம் பக்கத்துல. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆமென். யாருக்கு பின்னாடி ஓடணும்? நமக்கு முன்னாடி ஓடி வெற்றியை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு அடிச்சுவடுகளை முன்னாடி வச்சிருக்கிறார். ஆமென். ஆகவேதான் உன்னத பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை நீங்க இழுத்து கொள்ளுங்கப்பா, உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன். ஆமென். நமக்கு முன்மாதிரியான ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்கு முன்மாதிரியாய் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்த இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவரை நோக்கி, அவருக்கு பின்னாடி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென். அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் அவிசுவாசம் மாறட்டும், முடியாது என்கிற சூழ்நிலை மாறட்டும், எனக்கெல்லாம் இது நடக்குமா என்கிற எண்ணங்கள் மாறட்டும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடுவேன் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஓடுவேன். அன்றைக்கு சகைவு அப்படிதான் ஓடினார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அந்த இலக்கை அடையும்படி ஓடினார். அன்றைக்கு இயேசு சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்கணும்னு சொன்னார்.
ரெண்டாவது, ஓடும் பொழுது பின்னிட்டு பார்க்கவே கூடாது. உன் ஜீவ தப்ப ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ என்று லோத்துவுக்கு சொன்னது போல, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் தகுதி இல்லைன்னு வசனம் சொல்லுகிறது. அது ஒருபோதும் நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நம்ம ஓடும் பொழுது கர்த்தர் வெற்றியை தருவார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அன்றைக்கு ஈசாக்கை பார்த்து அவனு சொன்னார், நீ எகிப்துக்கு போகாத, விட்டு வந்த எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அப்படியே கர்த்தர் ஈசாக்கை பஞ்ச காலத்துல விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். ஓடும் பொழுது நம்ம நிற்கவே கூடாது. சுனாமி அலை போல ஓட்டத்தை நிறுத்தாம ஓடும் பொழுது கர்த்தர் அடைக்கலத்தை தருவார், ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். ஸ்தோத்திரம். நான்காவதாக, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல நம்மை கேலி பண்றவங்க, பரியாசம் பண்றவங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்றவங்க மத்தியில அந்த வார்த்தையை கேட்டுட்டு சோர்ந்து போய் விடவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை கூட தான் பரியாசம் பண்ணினான். பெயல்செபூபினால் பிசாசுகளை துரத்துகிறான், போஜன பிரியன் என்றெல்லாம் பரியாசம் பண்ணினான். ஆனா எதிலுமே அவர் கண்டுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் வெற்றி சிறந்தார். அதே போல உங்களுடைய ஓட்டம் ஜெயமாயிருக்கும். எந்த இடத்துல நம்ம சோர்வாய் ஓடாதபடி வேகமாய் ஓடும் பொழுது, அன்றைக்கு கூசியை அகிமாஸ் முந்தி கொண்டான். அதே போலதான் கோலியாத்தை ஜெயிக்கும்படி தாவீது தீவிரமாய் ஓடின பொழுது கோலியாத்தை வெற்றி சிறக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் தள்ளிவிட்டு, மற்றவருடைய காரியங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு, தாவீது சவுலுடைய வஸ்திரங்கள் எல்லாம் தள்ளிவிட்டு கர்த்தர் கொடுத்த பலத்துல தாவீது ஓடின பொழுது வெற்றியை கொடுத்தார். மாத்திரமல்ல, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே நான் ஓடுவேன்ப்பா, உலகத்தின் பின்னாடி அல்ல. அன்றைக்கு எலிசாவின் வேலைக்காரன் நாகமான் பின்னாடி ஓடினான். ஆனா எலியாவை பாருங்க, எலிசாவின் பின்னாடியே ஓடினபடினால ரெட்டிப்பான வரத்தை எலிசா பெற்றுக்கொண்டார். அதே எலிசாவின் பின்னாடி ஓடுவதை எலிசாவின் வேலைக்காரன் செய்யாம நாகமான் பின்னாடி ஓடினபடினால் அவனுடைய வாழ்க்கை தோல்வியாகி முடிந்தது. ஆண்டவரை பார்த்து கேட்போமா, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன் அப்பா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி நான் தொடருகிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பெற்றுக்கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கையோடு ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே வெற்றியை தருவார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னீரப்பா. ஓ, எங்களுக்கு நீர் பலத்த துருகம், நீர் எங்களுடைய அரண், நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுடைய இரட்சகர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். ஓமை நாங்கள் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் ஐயா. ஓ, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க, உண்மையாய் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சொல்லுவோமா? என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அந்த பலத்த துருகத்துக்குள்ள எப்படி ஓடி வர வேண்டும் என்று அதில் சுகமாய் தங்கும்படி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்வீராக.